என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 hours ஜிஎஸ் சீரீஸில் ரெண்டாவது வீடியோ. ஸோ இந்த டாப்பிக்கோட பேர் 200 hours. நம்ம வீடியோ வந்து 200+ கூட வரும், சரிங்களா? இது வந்து ஒரு சீரீஸ்க்காக நம்ம வச்சிருக்க நேம் தானே தவிர 200 வீடியோஸ்க்குள்ளே தான் கொடுப்பேன் அப்படின்னு கிடையாது. அதை தாண்டியும் போகும். ஸோ நீங்கள் ரெகுலராக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஆல்மோஸ்ட் 300 கூட வரலாம். பட் எக்ஸாமுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ கொடுத்துட்றேன். பட் ஒரு கண்டினியூஸ் சீரீஸ் தான். ஸோ இப்போ நம்ம இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது வீடியோ இதில் வந்து நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வீடியோஸும் எத்தனை மணிக்கு வரும், லாஸ்ட் டைம் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் சொல்லிடுறேன். எவ்ரிடே மண்டேலேருந்து எவ்ரிடே வீக்லி 6 days, அதாவது சண்டே உங்களுக்கு வீடியோ இருக்காது. மற்ற டேஸில் ஃபுல்லாக வீடியோஸ் இருக்கும். வீக்லி 1 day மட்டும் இருக்காது. மற்ற நாள் எல்லாமே வீடியோ ரெகுலராக ஈவினிங் 7 PM 7 மணிக்கு வீடியோ வந்துருமா, சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்பப்போ பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour வரைக்கும் வீடியோ கொடுக்க பிளான் பண்ணுறேன். மினிமம் 30 to 45 minutes அப் டு 1 hour. இந்த 1 hourக்குள்ளே எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ ஒரு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 20 to 25 வீடியோஸ்க்குள்ளே கவர் பண்ண பார்க்குறேன். முடியலை அப்படின்னா 30 கூட போகலாம், சரிங்களா? பட் கண்டென்ட் லிமிடேஷன் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருவேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது நீங்கள் இப்போ தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது, இல்லை குரூப் 4 பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, இப்போ குரூப் 1க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் குரூப் 1 ஜிஎஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா குரூப் 2 குரூப் 4 ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க், இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன், குரூப் 1க்கு ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்னா நான் எந்த மாதிரி பண்ணுவேன் அதை உங்களுக்கு டோட்டலாக சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம போய் சேரக்கூடிய இடம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பேசிக்கே ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் அரைகுறையாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பாதியில் உங்களுக்கு டவுட் வரும். ஒவ்வொரு டைமும் நம்ம போறவே கரெக்ட் தானா அப்படின்னு டவுட் வரும். இப்போ நான் சொல்ற விஷயத்த பேசிக் ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. போக போக நீங்க போய்கிட்டு இருக்கவே நீங்க 4 ஸ்டெப் வச்சிருந்தாலும் ஸ்ட்ராங்கா வச்சிருப்பீங்க. அதான் விஷயம். இப்போ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 days 20 days படிப்பாங்க. நம்ம 20 நாள் படிச்சது கரெக்டா, நம்ம படிச்சுட்டு இருக்கவே கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா ஒரு தாட் வரும். அந்த மாதிரி தாட் வரவே வராது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா சிலபஸ் என்னன்னு தெரியாம போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், அந்த சிலபஸுமே யாராவது ஒருத்தவங்க சொல்றதை நம்பி போக வேண்டாம். இப்போ நான் சொல்றேன் இதான் சிலபஸ், நான் கொடுக்கறத படிங்க. செகண்ட் திங், அது ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்புங்க. என்ன பண்றீங்க அப்படின்னா, பிரிலிமினரி சிலபஸ் இதை வந்து நம்மளோட ஜெனரல் டெலகிராம் குரூப் இன்ஜினியர் தங்கமுத்து அப்டேட்ஸ் அண்ட் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி ரெண்டுலையுமே அப்லோட் பண்ணிட்டேன். எடுத்துக்கோங்க சிலபஸை. இன்னைக்கு நான் சொல்ல போற ஃபுல் வீடியோ உங்களோட ஒர்க்கு. இந்த ஒர்க்கை நாளைக்கு சண்டே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மேக்ஸ் 150 hours சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒரு பாயிண்ட் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நான் எதெல்லாம் ஃபீல் பண்ணி எக்ஸாம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் நான் படிக்கும்போது எல்லாம் ஃபீல் பண்ணணும், அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வர்றப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டு தான் இருக்கேன். இது ஃபர்ஸ்ட் விஷயமா. இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த சிலபஸ் எடுத்துக்கணும். சிலபஸ் எடுத்துட்டு தனியா ஒரு நோட்டோ இல்ல A4 ஷீட்டோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, குரூப் 1 சிலபஸ் ஃபர்ஸ்ட் ஒன். நான் ஒரு 3 ஒர்க்கை நீங்க சொல்றேன். இந்த 3 ஒர்க்கை அடுத்த எக்ஸாம் கிளாஸ் வர்றதுக்குள்ள அடுத்த வீடியோக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பிரிலிமினரி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் குரூப் 1 சிலபஸ் எடுத்துக்கோங்க. குரூப் 1 சிலபஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம எழுத போகிற கொஸ்டின்ஸ் எத்தனை? ஃபர்ஸ்ட் ஒன் 200 கொஸ்டின்ஸ். 200 கொஸ்டின்ஸில் 175 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜெனரல் ஸ்டடீஸ். தென் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி SSLC ஸ்டாண்டர்ட் 25 கொஸ்டின்ஸ். இதை முதல் 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இது நமக்கு தெரியும் 175 25. அப்போ இந்த 175 கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதிடணும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜெனரல் சயின்ஸ். இது அப்படியே எழுதுங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாதீங்க. ஜெனரல் சயின்ஸ் பொது அறிவியல் கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுக்குற சிலபஸ்லையுமே அப்படியே டவுன்லோட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் சிலபஸ் இப்போ இருக்க அப்டேட். நீங்க நெட்ல போய் சர்ச் பண்றப்போ சில பேருக்கு கூகுள்ல 2020 சிலபஸ் வருது. அதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. இப்போ கொடுத்துருக்க சிலபஸ்ல டீடைலா எத்தனை மார்க் எந்த ஏரியான்றது கூட நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த சிலபஸ் இல்லைன்னா பாத்துக்கோங்க, நான் அனுப்பியிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியமா இருந்தா இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, தமிழ் மீடியமா இருந்தா கீழே தமிழ்ல சிலபஸ் இருக்கும், தமிழ் எடுத்துக்கோங்க. ரெண்டும் சேம். இப்போ எக்ஸாம்பிள் பொது அறிவியல் 10 கேள்விகள் சொல்லியிருக்காங்களா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜெனரல் சயின்ஸ் ஆர் பொது அறிவியல் 10. அடுத்து இந்தியாவின் புவியியல், அப்ப இந்தியன் ஜியோகிராஃபி 10. 10 + 10 20. அடுத்து பாருங்க, இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் அப் டு ஹிஸ்டரி ஃபுல்லா வந்துருச்சு. 25 கொஸ்டின்ஸ். 10 + 10 + 25. அடுத்து பாருங்க, இந்திய ஆட்சியியல் 40 கொஸ்டின்ஸ். இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 50 கொஸ்டின்ஸ். தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மரபு சமூக அரசியல் இயக்கங்கள் ஃபுல்லா 40 கொஸ்டின். முடிஞ்சதா? இப்போ திறனறி தேர்வு 25 கொஸ்டின். என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க நோட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் இப்ப சொன்ன மாதிரி இதுல ரஃபா சொல்றேன், நீங்க தனியா எழுதி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நீங்க 8 மாசத்துல உங்களுக்கு எப்ப டவுட் வந்தாலும் சிலபஸ்க்காக திரும்ப மறுபடியும் போய் எதையும் தேடக்கூடாது. நம்ம நோட்ல எழுதிய பாயிண்ட்ஸ் தான் தெளிவா பார்க்கணும். குரூப் 1
2026 200 கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்குறாங்க. இந்த 200 கொஸ்டின்ஸ்ல நமக்கு ஜிஎஸ் பார்ட், ஜிஎஸ் பிளஸ் மேத் ரெண்டும் சேர்ந்தது. ஜிஎஸ் பொறுத்தவரை 175, மேத்தமெட்டிக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ். இதை முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. இதுல இப்போ ஒவ்வொரு ஏரியாவா, எக்ஸாம்பிள் பொது அறிவியல், பொது அறிவியல் எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின். புவியியல், இதை நீங்க வரிசையை எழுதணும் ஃபுல்லா. இந்திய புவியியல் 10 கொஸ்டின். அடுத்து ஹிஸ்டரி, இந்திய வரலாறு பண்பாடு 25 கொஸ்டின். நெக்ஸ்ட் 40 கொஸ்டின் ஃப்ரம் பாலிட்டி, அரசியல், அரசியல் அமைப்பு 40 பிளஸ் 50 கொஸ்டின் இந்திய பொருளாதாரம் மற்றும் எக்கனாமிக்கல் இஷ்யூஸ், சமூக பொருளாதார பிரச்சனைகள் அடுத்து 40. இந்த மாதிரி எழுதி ஃபர்ஸ்ட் இதை நீங்க 175 கொஸ்டின் கவர் பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் இதை பார்க்கணும். பிளஸ் 25 கொஸ்டின் மேத். இதுதான் உங்க நோட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கணும். எந்தெந்த இதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்றது. தென் செகண்ட் பேஜ், ரெண்டாவது பேஜ் என்ன பண்றீங்க அப்படின்னா, சில பேருக்கு இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு கூட தோணும். பட் இதுதான் ரொம்ப முக்கியமா. ஏன்னா படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம நோட், எந்த நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நோட்டு தான் உங்க சோர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் இதான் இருக்கணும். இப்போ சயின்ஸ் எழுதிருக்கீங்களா, சயின்ஸுக்கு கீழே அடுத்த பேஜ்ல சயின்ஸ் ஹெட்டிங் போட்டு அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும் கற்றுணர்ந்து கற்றலும். இந்த பாயிண்ட்ஸை முதல்ல எழுதுங்க. இதெல்லாம் என்னன்னே நமக்கு தெரியாம போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே. இப்போ இந்திய புவியியல் ஃபர்ஸ்ட், இந்தியாவின் அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை. இதுல இருக்க பாயிண்ட்ஸை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா ஒவ்வொரு லைனா எழுதணும். இப்போ இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடுனா 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிந்து சமவெளி நாகரிகம் டாபிக் 1. டாபிக் 2 குப்தர்கள், டாபிக் 3 டில்லி சுல்தான், டாபிக் 4 முகலாயர்கள், டாபிக் 5 மராத்தியர்கள், டாபிக் 6 விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகளின் காலம், தென்னிந்திய வரலாறு, அடுத்து இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். இந்த மாதிரி வரிசையா பாருங்க. இதுல எப்பயுமே நூல்கள்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, யார் யார் எந்தெந்த நூல்கள் எழுதுனாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான். நூல்களும் அப்ப நீங்க எல்லாத்தையும் படிக்கும் போது எதெல்லாம் முக்கியம்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நூல்களும் ஆசிரியர்களும் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, தேசிய சின்னங்கள் கண்டிப்பா கொஸ்டின் வந்திருக்கும். ஏன்னா இது சிலபஸ்ல இருக்கு. அது மாதிரி இலக்கியங்கள், தத்துவங்கள், தனித்துவம் கொண்ட ஆளுமைகள் கேட்டிருக்காங்களா, இதுல கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல் இதை ஒன்னா ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். அதுலயுமே நீங்க எல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. குரூப் 1ல முக்கியமான தலைவர்கள், நம்ம மற்றவங்க எல்லாம் படிப்போம். தலைவர்கள் உருவாதல்ல இவங்க கொடுத்திருக்க தலைவர்களை கண்டிப்பா படிக்கணும். B.R. அம்பேத்கர் பத்தி கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். பகத்சிங் இருக்கும், பாரதியார், வ.உ.சி., ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர், தென் தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர் கொடுத்திருக்காங்களா. அப்ப இந்த பேரெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மலா படிப்போம். பட் சிலபஸ்குள்ள இருக்க பேர்ல தான் கொஸ்டின்ஸ் வரும்ன்றது தெரியணும். மத்த பேர் பலர் அப்படிங்கிறப்ப கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் சிலபஸ் கொஸ்டின் தான் நமக்கு என்னவா இருக்கும், மேஜர் கொஸ்டினா இருக்கும். இப்போ 40 கொஸ்டின் நீங்க கேட்கறாங்க. இப்போ 25 கொஸ்டின் நமக்கு இங்க இந்த ஹிஸ்டரியில வருதுன்னா, இதுல முக்கியமான தலைவர்கள் பத்தி இதுல கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அப்ப நீங்க சிலபஸை சும்மா பார்த்துட்டு போறதுனால ஒண்ணும் கிடையாது. இந்த சிலபஸை வச்சு யாரோ ஒருத்தவங்க புக்கு போட்டிருப்பாங்க, அந்த புக்கை வாங்கி நீங்க படிப்பீங்க. இப்ப நான் நடத்துறேன், யாரோ ஒருத்தன் உங்களுக்கு இந்த சிலபஸை வச்சு இதுதான் சோர்ஸ்ன்னு சொல்றேன், அதை நம்பி நீங்க படிக்கிறீங்க. பட் உங்களுக்கு முதல் நம்பிக்கை எங்க இருக்கணும்னா சிலபஸ்ல இருக்கணும். சிலபஸ் உங்க நோட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த யார் என்ன சொன்னாலும் நம்புற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் இதை முடிச்சிருங்க. முதல் பேஜ்ல மார்க் ஸ்பிளிட்டேஷன், ரெண்டாவது பேஜ்ல டாபிக்கை ஸ்பிளிட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு டைட்டிலுக்குள்ள, அதாவது ஒரு சப்ஜெக்டுக்குள்ள எவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சிலபஸ் பிரிலிம்ஸோட டாபிக்ஸை ஃபுல்லா முதல் எழுதுங்க. நீங்க இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்ப நான் ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அந்த நோட்ல இதுக்கப்புறம் அந்த டாபிக்கை பத்தின ஐடியாஸ் பிளஸ் அந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கு அதுல இருந்து நான் ஆரம்பிப்பேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க டாபிக் தெரியணும். நான் டாபிக் இன்ட்ரோ கொடுக்கும்போது சில பேர் நீங்க அப்பதான் புதுசா பாப்பீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆல்ரெடி பார்த்துருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் நீங்க நோட்ல எழுதுறப்போ ஒவ்வொரு பேரும் உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். இப்ப பொது வாழ்வில் ஊழல், இதை நான் சொல்லும் போது ஆல்ரெடி நீங்க எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டாபிக் வந்து நமக்கு எங்க இருக்கு, யூனிட் 4ல இருக்கு, இதுல பாலிட்டியில. அப்ப அது தெரியணும்னா நீங்க ஒரு டைம் எழுதிருக்கணும்ல. ஸோ இதுதான் உங்களுக்கும் ஆல்ரெடி படிச்சவங்களுக்குள்ள வித்தியாசம். இப்போ ஆல்ரெடி 2 டைம் எக்ஸாம் எழுதிருப்பாங்க, அவங்க புரிஞ்சோ புரியாமலோ அட்டன் பண்ணிருப்பாங்க. அங்க ஏதோ ஒரு இடத்துல லோக்பால் லோகாயுக்தா கொஸ்டின் வந்திருக்கும். அப்போ அடுத்தவங்க லோக்பால் லோகாயுக்தா பாக்குறப்ப என்ன நினைப்பாங்கன்னா, அப்ப இதை படிக்கணும் கொஸ்டின் வந்து நினைப்பாங்க. இப்ப நீங்க புதுசா வர்றீங்க, அப்ப நீங்க சிலபஸ் தெளிவா படிச்சிட்டாலே இந்த லோக்பால் லோகாயுக்தால கொஸ்டின் கேட்கணும், அதனாலதான் சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஐடியா வேணும் ஃபர்ஸ்ட். இதுதான் மெயின்.
சிலபஸை ஃபர்ஸ்ட் படிங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்குன்ற சோர்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் புக் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. போன வீடியோல சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ அது மாதிரி ஃபுல்லாக எழுதிடலாமா? ஸோ அடுத்த கிளாஸ் வர்றதுக்குள்ள எல்லா டாபிக் எழுதிடணும். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை இந்த டாபிக்ஸை எழுதி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற டாபிக்ஸ் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி டாபிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 10 கேள்விகளுக்கான டாபிக் இருக்குல்ல, இதை தனியாக முடிச்சிடுறேன். இந்த டாபிக் முடிச்சாச்சு ஆல்ரெடி. நம்ம எல்லாமே இங்கே கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்கும் நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா. 3D மட்டும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேன். மற்ற எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்கும். தமிழ் மீடியம் தமிழ் எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. சில பேர் தமிழ் மீடியம் ஆனால் நான் மெயின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்க தயவு செஞ்சு கொஸ்டினை தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. இந்த டாபிக்ஸ் தமிழ் சமூகம், அப்போ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. ஏன்னா அப்படி நம்ம எழுதும்போது சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இப்பயே கரெக்ட் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் கொடுக்குறப்போ தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் மாறணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, ஏன்னா இப்போ இருக்கிற ரேஷியோலன்னு பார்த்தோம்னா அதிகமாக இங்கிலீஷ் மீடியம் தான் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்றாங்க. அது வந்து யாரும் மாறாதது. அது நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டோம். இப்பயுமே நிறைய நீங்க இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி கிளியர் பண்றவங்க ரேஷியோல நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா கூட 4 பேர் இருந்தா அதுல மினிமம் 3 பேர் இங்கிலீஷ் மீடியமா தான் இருக்காங்க. அப்போ இங்கிலீஷ்ல எழுதுறது பெஸ்ட். நீங்க ஸ்கூல் 10th 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க டிகிரி. ஸோ அவங்களாம் இங்கிலீஷ்ல தான் படிச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் தமிழ்ல படிச்சேன்னு சொல்லி தமிழ் எடுப்பீங்க. உங்களால இங்கிலீஷ் எழுத முடியும். நீங்க நினைச்ச அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. நீங்க ஒரு 4 நாள் இல்ல 5 நாள் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ்ல நோட்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்க. அதனால முடிஞ்ச வரை இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க, இங்கிலீஷ் மீடியமா இருந்தா. ஓகேவா? ஸோ இது எழுதும் போதே மெயின்ஸுக்கும் ஒரு சில ஐடியாஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை முடிங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் மெயின்ஸுக்கு ஒரு சில ஐடியா சொல்றேன், அதையும் கம்பைல் பண்ணிருங்க. இப்போ மெயின்ஸ் சிலபஸை பார்க்குறப்போ இப்போ இது நம்ம பிரிச்சு எழுதிட்டோம். இதே மாதிரி மெயின்ஸ்க்கான சிலபஸையும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். இதுமே நான் உங்களுக்கு குரூப்ல அனுப்பிட்டேன். மெயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல எப்படி பிரிலிமினரி எழுதணுமோ அதே மாதிரி மெயின்ஸுக்கு 4 ஏரியாவா பிரிக்கணும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. இதுல வந்து பேப்பர் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 மார்க்கு. அது வந்து ஆக்சுவலா எலிஜிபிலிட்டி. இதுல வேற எதுவுமே கவர் ஆகாது. ஒன்லி எலிஜிபிலிட்டி. பேப்பர் 1ல 100 மார்க். இதுல நீங்க 40+ எடுத்தா போதும் பேப்பர் 1ல. சரிங்களா? தென் பேப்பர் 2 இதை நான் தனியா கொடுப்பேன் இன்னொரு வீடியோவா. அதனாலதான் இங்க அவுட்லைன் மட்டும் சொல்றேன். இதை எழுதும் போதே சைடில் எழுதிக்கோங்க. பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா 250, பேப்பர் 3 250, பேப்பர் 4 250. மொத்தம் வந்து 4 பேப்பர். இதுல ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து டிஸ்கிரிப்டிவ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன்லி தமிழ் எலிஜிபிலிட்டி. அது நமக்கு ஆட் ஆகவே செய்யாது டோட்டல் மார்க்ல. சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்த 750 இருக்கு இல்லைங்களா, இந்த 750க்கு தான் உங்களுடைய மெயின்ஸ் கட் ஆஃப் வெளியிடக்கூடிய இந்த 750 மார்க் தான். நீங்க பிரிலிமினரியுமே உங்களுக்கு எலிஜிபிள் தான். நீங்க பிரிலிமினரி எழுதுறீங்கல்ல 175 + 25 200. அதுல 150 155 போட்டா சேஃப். 150+ எடுத்தாலே கன்ஃபார்ம் கிளியர். ஒன்லி எலிஜிபிலிட்டி. இங்க 155 பதிலா நீங்க 170 எடுத்தாலும் இங்க வந்து மெயின்ஸ்ல ஆட் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்போ நம்ம எலிஜிபிலிட்டி தெளிவா நம்ம படிச்சோம்னா பிரிலிமினரி கிளியர் ஆயிரும். மெயின்ஸ்ல இந்த 40க்கு மேல நீங்க 41 42 எடுத்தாலும் சரி, இல்ல 91 92 எடுத்தாலும் சரி, இந்த பேப்பரை உங்களுக்கு டோட்டல் மார்க்ல ஆட் பண்ண மாட்டாங்க தமிழ் எலிஜிபிலிட்டியை. சரிங்களா? அதுக்கப்புறம் மிச்சம் 3 பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 பேப்பருக்குள்ள 3 சப்ஜெக்ட் வரும். மொத்தம் 9 சப்ஜெக்டா கவர் ஆகும். சப்ஜெக்ட்ஸ் 9, பேப்பர் 3, 3 பேப்பர் 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100 150 100 150, இதுல 75 75 100 அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆயிருக்கும். சரிங்களா? ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்கும். சரிங்களா? நமக்கு உள்ள பார்க்கலாம், உள்ள சொல்றேன். அது இப்போ லாஸ்ட் பேப்பர், இப்போ செகண்ட் பேப்பர் எடுத்தீங்கன்னா பாலிட்டி வெயிட்டேஜ் இருக்கும் 100 மார்க், சோசியல் இஷ்யூ வெயிட்டேஜ் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்கும் பாலிட்டி ரெண்டாவதுல ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கும். தேர்ட் ஒன்ல 100 மார்க் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அதான் வெயிட்டேஜே கொடுத்துருப்பாங்க. மற்ற 50 பாத்தீங்கன்னா நமக்கு சுற்றுச்சூழல் இருக்கும், என்விரான்மெண்ட் அதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஹிஸ்டரிக்கு வெயிட்டேஜ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பேப்பர்ல ஒவ்வொரு வெயிட்டேஜ் ஏரியா இருக்கும். எத்திக்ஸ் வேற இப்போ ஆட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட்ல 50 மார்க்ஸ். ஸோ அதெல்லாமே நம்ம உள்ள பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின்ஸுக்கு என்ன கண்டிஷன் படிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான சிலபஸ் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதை முதல் அவுட்லைன் எழுதிட்டு இந்த 750 பிளஸ் ஒரு 100 மார்க் வந்து உங்களுக்கு வைவா வாய்ஸ் இருக்கும், இன்டர்வியூ, மொத்தமா 850. இதுல லாஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 475 சாரி 485 நினைக்கிறேமா, 485 450க்கு மேலேயே வாய்ப்பு இருக்குமா. 485 பிளஸ் லாஸ்டா கிடைச்சது எல்லாத்துக்குமே. சரிங்களா? இதுல 524 25 525 ஆர் 520 பிளஸ் வச்சுக்கோங்களேன். 520 தான் ஃபர்ஸ்ட் மார்க்கே. 850க்கு 520 தான் ஃபர்ஸ்ட் மார்க் போன டைம்.
டெப்டி கலெக்டர், சரிங்களா? டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி எல்லாமே வந்துடும். ஸோ அதில் 485க்கு மேல் எடுத்தால் ஆல்மோஸ்ட் வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம 850ல பாதின்னு எடுத்தீங்கன்னா 425, ஆல்மோஸ்ட் 50% தான். இதுல ஃபர்ஸ்ட் மார்க்கே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 850ல ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் வந்து யோசிச்சு பாருங்க. 850ல 50% எடுத்தீங்கன்னா 425 பிளஸ் ஒரு 85, ஆல்மோஸ்ட் எவ்வளவு ஆச்சு? 50 பிளஸ் 10 65% நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்க கிளியர். அதுக்கேற்ற மாதிரி தான் மெயின்ஸ்ல மார்க்கும் போடுவாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். 65% எலிஜிபிலிட்டி இருந்தா மெயின்ஸ் நீங்க கிளியர் பண்ணிடலாம் வித் இன்டர்வியூவோட, சரிங்களா? ஸோ இது நம்ம உள்ள பார்க்க போறோம். இது இப்ப எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்க எழுதிட்டு மெயின்ஸ்ல உள்ள சிலபஸை ஒரு டைம் ரீட் பண்ணிருங்க. இப்ப எக்ஸாம்பிள் பேப்பர் 2, பேப்பர் 1 வந்து ஒன்லி தமிழ் எலிஜிபிலிட்டி, நம்ம படிச்ச சிலபஸ்க்குள்ள தான் வரும் எல்லாமே. இதை தனியா வீடியோவா கொடுக்குறமா, இது தனி வீடியோவா ஒண்ணுக்கும் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் ஒவ்வொன்றும் எத்தனை மார்க் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர்ல அந்த மாதிரி கொடுக்குறேன், எழுதி கொடுக்குறேன் தனியா. இந்த வீடியோ எதுக்காகனா உங்களை எழுத வைக்கிறதுக்காக. நீங்க எழுதும் போது தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேன், நான் எழுதுனதை உங்களுக்கு அனுப்புறேன் அடுத்த வீடியோல. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுங்க, எழுதிட்டு தப்பா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பாத்தீங்கன்னா பேப்பர் 2 250 மார்க்ஸ் இருக்கா? 250ல மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் 100 மார்க் கேட்கறாங்க. அப்போ அதுக்கான சிலபஸ் ஃபுல்லா பாருங்க. பிலிமினரி சிலபஸ்ல எல்லாமே கவர் ஆகும். நேஷனல் சிம்பிள் இப்ப பார்த்தோம்ல, தமிழ் இதுலயும் தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்குமா? தமிழ் மீடியம் இருந்தீங்கன்னா தமிழ் எடுத்து இங்கிலீஷை கம்பேர் பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியா புரியும் உங்களுக்கு. இந்த இருக்கு பாருங்க, நவீன வரலாறு மற்றும் கலாச்சாரம். இப்ப இதுல பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே தான். இப்போ நம்ம அங்க பார்க்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணோம். சமூக சமய இயக்கங்கள், சாதனைகள், சமூக நீதி கோட்பாடுகள் சேம் அங்க பார்த்ததுதான். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அங்க தலைவர்கள் சொன்னல பிரிலிமினரியில அப்படியே வாங்கலாம். இங்க தலைவர்கள் லிஸ்ட்லாம் பாருங்க. அங்க பார்த்த தலைவர்கள்ல இந்திய தேச தலைவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மகாத்மா காந்தி. தென் ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், B.R. அம்பேத்கர், வல்லபாய் பட்டேல். அப்போ இந்த மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பாருங்க, பிரிலிம்ஸ்ல படிக்கிற எவ்வளவு விஷயம் மெயின்ஸ்ல கவர் ஆகுதுன்னு சொல்லி. எனக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா மெயின்ஸ் சிலபஸ் ஃபுல்லா படிச்சோம்னா இதுல இருந்து கட் பண்ண சில போர்ஷன்ஸ் தான் பிரிலிமினரி சிலபஸாவே இருக்கும். இது சில பேர் தெரியாம மெயின்ஸ் கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறோம். நீங்க பிரிலிமினரி முடிச்சிட்டீங்கன்னா 75% மெயின்ஸ்க்கான சிலபஸ் முடிஞ்சிருச்சு. சயின்ஸ் அண்ட் டெக் மட்டும் தான் அடிஷனலா படிக்க போறோம். எத்திக்ஸும் நம்ம யூனிட் 8ல கொண்டு வந்தாச்சு. ஸோ அப்ப கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. இந்த டைம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது, இந்த வீடியோ கொடுக்கறது மெயினா நீங்க ரீட் பண்ணணுன்றதுக்காக தான். இதுல அழகு 2 சப்ஜெக்ட் 2 இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூஸ் 100 மார்க், சோசியல் இஷ்யூ 100 மார்க், ஹிஸ்டரி 100 மார்க், 200 மார்க் ஆச்சா? பிளஸ் எத்திக்ஸ், அறநெறி மற்றும் நேர்மை 50 மார்க், மொத்தம் 250 மார்க். 3 சப்ஜெக்ட், சோசியல் இஷ்யூ, ஹிஸ்டரி அண்ட் எத்திக்ஸ் 3 சேர்ந்து 250 மார்க். பேப்பர் 2, பேப்பர் 1 நமக்கு எலிஜிபிலிட்டி, பேப்பர் 2. அடுத்து பேப்பர் 3 போனீங்கன்னா பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி மற்றும் உலகளாவிய அரசியல். இது வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க். மெயின் நம்ம பாலிட்டி படிச்ச விஷயம் தான். இங்க பாருங்க, இந்திய அரசியலமைப்பு, வரலாற்று பின்னணி அப்படியே கவர் பண்ணி வந்தீங்கன்னா மேக்சிமம் இந்திய ஆட்சி பணி பிரிவுகளுக்கு முன்னாடி பொருளாதார உறவுகள், இந்திய நிர்வாகம், இந்திய ஆட்சி பணிகள் இதுக்கு முன்னாடி வர அப்படியே நம்ம பிரிலிமினரி சிலபஸ் தான். இதுக்கப்புறம் சர்வதேச உறவுகள் மட்டும் நம்ம அடிஷனலா படிப்போம். இதையுமே நம்ம பிரிலிமினரியில இதுல படிச்சிருப்போம், எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம். உள்ள பாருங்க எல்லாம் படிச்சதுதான். லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், இப்ப பார்த்தோம்ல மத்திய கண்காணிப்பு ஆணையம், சிவிசி, விஜிலன்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து பாருங்க, இந்தியாவின் வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக். இப்போ இதுல 1 பாலிட்டி 100 மார்க், 2வது சயின்ஸ் அண்ட் டெக் 100 மார்க். அதை முடிச்சிட்டீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 மார்க் வந்து நமக்கு தமிழ் சமுதாயம் மற்றும் பண்பாடு. யூனிட் 8ல பார்த்த தமிழ் சமுதாய பண்பாடுகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கும். அறிவியல், பண்பாடு, தமிழ் சமுதாயம், வணிகம், சங்க காலம் முதல் இக்காலம் வரை எல்லா பாயிண்டும் அப்படியே அங்க படிச்சதுதான். ரீட் பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு ரீசன் ரீட் பண்ணணும் ஃபுல்லா. இப்ப இது 250 மார்க். அடுத்து பாருங்க பேப்பர் 4 பாருங்க, பொது புவியியல், தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல், ஜாகிரபில இருந்து 75 மார்க் கேட்கிறாங்க. அப்படியே நாங்க படிச்ச விஷயம் ரீட் பண்ணா தெரியும். தென் என்விரான்மெண்ட் ஈஸி, ரீட் பண்ணா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ என்விரான்மெண்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பாருங்க இந்திய பொருளாதாரம். இதுல இந்திய பொருளாதாரம் மட்டும் 100 மார்க். இப்போ இதை நீங்க ஜென்ரலா பார்க்கும் போதே என்ன பண்ணிடலாம், பிரிலிமினரியில என்னெல்லாம் படிச்சோம், மெயின்ஸ்ல என்னெல்லாம் வருது நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிரிலிமினரி மெயின்ஸ் ஒண்ணுதான், நீங்க பிரிலிமினரியில படிக்கிறதா மெயின்ஸ்ல இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்கும் நீங்க ஓனா பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பிரிலிமினரியோட சிலபஸை ஃபுல்லா எடுத்து எழுதுங்க. மெயின்ஸுக்கு தனியா ஒரு நோட் போட்டு இந்த ஒரு ஒர்க்கை மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ண வேணாம். சிலபஸை பிரிங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல பேப்பர் 1, 2, 3, 4 4 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபார் எலிஜிபிலிட்டி தமிழ். செகண்ட் பேப்பர் வர்றீங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 100க்கு 40க்கு மேல எடுத்தா போதும், ஓகே முடிஞ்சது. பேப்பர் 2 வர்றீங்க, பேப்பர் 2ல 3 சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப 3 சப்ஜெக்ட் பேரை போடுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க், 250 250 250.
அப்போ எதெல்லாம் 100 மார்க்ஸ் கவர் ஆகுது, எதெல்லாம் 75 மார்க்ஸ் கவர் ஆகுது, எதெல்லாம் 50 மார்க்ஸ் கவர் ஆகுது, இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம படிச்ச விஷயத்துல எவ்வளவு விஷயம் பிரிலிமினரில படிச்சிருக்கோம், ஜஸ்ட் இதை பாருங்க, வேற ஒண்ணு வேணாம். ஏன்னா பார்க்கறதுக்கும் இன்னொருத்தவங்க சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இது ஏன்னா நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு அந்த ஐடியாலஜி வந்து மறக்கவே மறக்காது. ஆல்ரெடி பார்த்துட்டோம், நான் சொல்றது கரெக்ட் தான் தெரியும். இப்ப நான் வந்து இதையே பார்க்காம கூட இதுல இருக்கிறது அங்க கவர் ஆயிருக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கும், இப்ப நான் அதை பார்த்துட்டு சொல்றேன்றது உங்களுக்கும் புரியும். நீங்களும் ஓகே சொல்லக்கூடியவே கரெக்ட், நீங்க திரும்ப போய் ரெஃபர் பண்றதுக்கு உங்க நோட்டையே பார்த்துக்கலாம். அது மாதிரி எப்பயுமே ஒரு புக்கை பார்த்து படிக்கிறதுக்கும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வச்சு படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க அதர் சோர்ஸ்ல, அதர் ஹேண்ட் ரைட்டிங்ல இல்ல டைப்பிங் மெட்டீரியல்ல 3 டைம் படிக்கக்கூடிய விஷயத்த உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதிட்டு ஒரு டைம் படிச்சா போதும். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க, மறக்காது அவ்வளவு சீக்கிரம். நீங்க ஒரு டைம் எழுதும் போதே 75% மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். நீங்க 3 டைம் ரீட் பண்றது ஒரு டைம் எழுதுறதுக்கு சமம். நீங்க 2வது டைம் எழுதுறத ரீட் பண்ணிட்டீங்கன்னா 5 டைம் படிக்கிறதுக்கு சமம். அதனாலதான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்றது. நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. இன்னொரு 6 மாசம் டைம் எடுத்து நோட்ஸ் ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மெயின் சோர்ஸ் இதை ஃபுல்லா வந்து நீங்க இப்ப நோட்ல நான் சொன்ன மாதிரி எழுதணும். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குற ஒர்க்கை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிலபஸ். இந்த வீடியோ போட்டதுக்கு ரீசனே இதை முடிச்சிருங்க. நான் அப்பதான் நான் கொடுக்குற கிளாஸ் கரெக்டாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிலபஸ், பிரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் ரெண்டையுமே லைன் பை லைனா எழுதணும் இப்படி டாபிக். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது 2020 இருந்து 2025 வரை PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அடுத்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? செகண்ட் திங், ஏன்னா இது நீங்க பிரிண்ட் போட்டு வைக்கும் போதுதான் உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்ற ஐடியா புரியும். நீங்க சும்மா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகாம பிரிண்ட் போட்டு ஸ்பைரல் பண்ணி ஒரு புக்கா வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நீங்க பண்ண வேண்டிய 3வது விஷயம் செல்ஃப் எவாலுவேட். சரிங்களா? இதை நீங்க பண்ணிட்டு வரும்போது இது வரைக்கும் நீங்க பண்ணவே இல்லை, இந்த எக்ஸாம் எழுதவே இல்லைன்னா கூட உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். புதுசா உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஆல்ரெடி நான் ஒரு அட்டெம்ப்ட் குரூப் 4 எழுதியிருக்கேன், இல்ல குரூப் 2 எழுதியிருக்கேன், இல்ல நான் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆயிருந்தேன், இந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, இல்ல பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆயிருந்தேன், நான் டிகிரி முடிச்சிருக்கேன், இந்த கேட்டகரியில யாரா இருந்தாலும் செல்ஃபா அவங்கள எவாலுவேட் பண்ணுங்க. என்ன பண்றீங்கன்னா 2025 இப்ப லாஸ்டா முடிஞ்சா 2021 குரூப் 1 கொஸ்டின் எடுங்க. குரூப் 1 கொஸ்டின் எடுத்து மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும். இந்த 200ல உங்களால 100 பிளஸ் போட முடிஞ்சா நீங்க எலிஜிபிள். நீங்க கரெக்டான வேலை படிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாம் படிச்சிருந்தீங்க, அட்லீஸ்ட் பிசி எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஏன்னா ஸ்கூல் புக்கை தெளிவா படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா 100 பிளஸ். இதுல எப்படி பார்த்தாலும் 25 கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ், அதுல 20 போட்டுருவீங்க. மிச்சம் 175ல பாதி 80 கொஸ்டின் போட முடியுது அப்படின்னா நீங்க குரூப் 1க்கு எலிஜிபிள். ஏன்னா நீங்க இப்போ வர குரூப் 1 நீங்க போல, ஆனா நீங்க 150 எடுத்தா பாஸ்ன்னு சொல்றேன், கிளியர்னு சொல்றேன், 100 நீங்க எடுக்கிறீங்க. இப்ப அதுல 120க்கு மேலாம் உங்களால போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நீங்க போய்கிட்டு இருக்கவே கரெக்ட். இன்னும் 3 மாசம் கொடுத்தா கூட நீங்க பிரிலிமினரி கிளியர் பண்ணிடுவீங்க. அதான் மீனிங். ஏன்னா எதுவுமே தெரியாம போறதுக்கும் ஒரு அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. 2வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வைங்க. தென் மேக்ஸுக்கு 3வதா நான் ரெடி பண்ணியிருக்கிறது PYQ சீரிஸ், அது நானே கொடுக்க ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில ஒரு PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கொஸ்டின் பேப்பர் சீரிஸோட வந்துடும். கொஸ்டின் பேப்பர்ல மேக்ஸை மட்டும் கட் பண்ணி மொத்தம் வந்து 100 PYQ மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்குறோம். அந்த 100 தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு கொஸ்டின் வந்துடும் 100 நாள். அந்த 100 கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு லைவ்ல கொடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ வரும்போது மாறி மாறி வரும்போது என்ன மிக்ஸ் ஆகும், அதனால லைவ்ல கொடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கிறேன். அது தனியா எடுத்துக்கோங்க. பட் நீங்க சால்வ் பண்ண வேண்டிய இது உங்களுக்கு பிராக்டிஸ் தான். இது நான் கொடுக்குறது அடிஷனல் ஒர்க், உங்களோட பிராக்டிஸ் இது PYQ. சரிங்களா? இதை எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லா முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து நம்ம ஒன்னு யூனிட் 5 இருக்கும், இல்ல யூனிட் 6 இருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் எழுதியிருக்க ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு காமிக்கிறேன். சிலபஸ் ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு சிலபஸ்ல ஸ்கூல் புக் சோர்ஸ், அவுட் புக் சோர்ஸ் அதை கொடுத்து தான் நான் வீடியோக்குள்ள போவேன். அது எல்லாமே PDF-ஆவும் இருக்கும். உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிச்சிட்டு அப்படியே போயிடுறேன். ஏன்னா அதுக்குள்ள திரும்ப ரீட் பண்ணிக்கிறதுனா டைம் இருக்காது. நான் உங்களுக்கு ஃபுல்லா ஷோ பண்றேன், அதோட PDF கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் டாபிக் ஓபன் பண்ணிடுவோம். டாபிக் ஓபன் பண்ணி இந்த டாபிக் எப்படி படிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் ஒரு டாபிக்கே ஒரு வீடியோல முடிச்சிருவோம். மொத்தம் 20 டாபிக் இருக்கு அப்படின்னா 20 வீடியோல கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்க்கலாம். 1 hour to 1 hour 15 minutes அதிகபட்சம். மினிமம் ஒரு 1/2 hour இருந்து 45 minutes இருக்கும் வீடியோ. கரெக்டா பார்த்துட்டே வாங்க. ஒரு 1 month முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், நம்ம போய்கிட்டு இருக்கவே கரெக்ட். இல்ல சில பேருக்கு தெரிஞ்சிடும் இந்த இப்படி போனோம்னா நம்ம 2 சப்ஜெக்டோ 3 சப்ஜெக்டோ தான் முடிக்க முடியும் அப்படின்னா அதர் சப்ஜெக்ட் நானே கொடுத்துருவேன் 1 monthல. அப்ப நீங்க இந்த சப்ஜெக்ட் நீங்களே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தனியா போக ஆரம்பிச்சிடணும். இது இல்லாம PYQ புக்கு நான் பிப்ரவரில இருந்து சொல்றேன், அதுக்கப்புறம் பாருங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க பிரச்சனை இல்லை, நான் சொல்றதை படிங்க. PYQ புக் எடுத்து டே பை டே டெய்லி 10 கொஸ்டின் போதும், வெறும் 10 கொஸ்டின் டெய்லி. இதான் ஒரு சப்ஜெக்ட். இப்போ நம்ம யூனிட் 5 ஆரம்பிக்கிறோம்னா யூனிட் 5ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி நம்ம புக்கை ரெடி பண்ண போறோம். ஸோ அந்த புக் எடுத்து வச்சுக்கிட போறோம். கிளாஸ் முடிக்கிறோம், 10 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது
நம்ம படிச்ச டாபிக்ல இருந்து அப்படியே பிராக்டிஸ் பண்றோம். ஸோ அப்போ படிக்கிறதும் பிவைக்கு கரெக்டா இருக்கா, படிக்கிறவே கரெக்ட், முடிஞ்சது டாபிக், அடுத்த டாபிக் போயிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபைடா மூவ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம அடுத்த லெவல் போறதுக்கு யூஸ் ஆகும். நீங்க படிக்கிறீங்க, 10 டாபிக் முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்க, நம்ம படிச்சது வேற மாதிரி இருக்கு, கொஸ்டின் பேப்பர் வேற மாதிரி இருக்குன்னா என்ன ஆகும்? டிசப்பாயிண்ட் ஆகும். அது இருக்கக்கூடாது. படிச்ச டாபிக்கை அன்னைக்கே போய் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்துருங்க. நான் அடுத்த டாபிக் நடத்தும் போது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நடத்துற டாபிக்ல 2 கொஸ்டின் வந்து அவுட் சோர்ஸ் வந்திருக்கு, அந்த கொஸ்டின் நம்ம வீடியோக்கு கீழே வரணும். அப்பதான் என்ன பண்ணுவோம், படிச்சுட்டு கீழே கமெண்டையும் படிங்க. அப்ப நீங்க வெளியே இருந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியுதா? எல்லா கொஸ்டினும் டைரக்டா இருக்காது, ஒரு சில கொஸ்டின் இன்டைரக்டா இருக்கும். அப்ப அதுக்கான ஆன்சர் நான் அடுத்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு நாள் நீங்க சொல்ற கமெண்ட்டுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு ரிப்ளை இருக்கும். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. சக்சஸ்ஃபுல்லா அந்த குரூப் 1 ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 அண்ட் அப்கமிங்ல வரக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ பிசிக்குமே நல்ல நாலேஜோட நீங்க போற மாதிரி இருக்கும். ஈஸியா கிளிக் ஆகும். ஏன்னா இப்ப நடந்த எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிசி எஸ்ஐ எல்லாம் மறுபடியும் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகுது. குரூப் 4 எடுத்தீங்கன்னா கூட தெரியும் 150+ கிடைச்சிச்சா. என்ன ரீசன்? டஃப்னஸ், வேற ஒண்ணும் இல்ல. கட் ஆஃப் குறையுதுன்னா கொஸ்டின் டஃபா இருக்கு. கொஸ்டின் டஃபா இருக்குன்னா கொஸ்டின் லெவல் குரூப் 1க்கு போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப குரூப் 1 ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும்னு யோசிங்க. அப்படி இருக்கிறப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தயாராகணுமே தவிர நமக்கு இது செட் ஆகாது. ஏன்னா எக்ஸாம் எழுத போற எல்லாருமே நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். இந்த கொஸ்டின் எடுக்கிறவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான், எக்ஸாம் எழுதுறவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். எல்லாருமே நம்மள மாதிரி படிச்சவங்க எழுத போறாங்க. யாரும் புதுசா வித்தியாசமா எங்க இருந்தோ வந்து எழுத போறது கிடையாது. அதனால ஃபுல் மைண்ட் செட்ல நம்மளால முடியும் நம்பி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அப் டு எண்ட் எப்போ நமக்கு எக்ஸாம் எழுதுறோமோ அது வர இதே கான்ஃபிடென்ட்ல டிராவல் பண்ணுங்க. கேப்ல வேணான்னு சொல்லி விடுறதோ, இதை விட அது பிஸியா இருக்குமோ யோசிக்கிறதோ அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப இருக்கிற டைம்ல நீங்க என்ன பிக்ஸ் பண்றீங்களோ இதுதான் எக்ஸாம் வர இருக்கணும். இன்பிட்வீன்ல வேற கால் ஃபார்ஸ் வரலாம். இப்ப எஸ்ஐயோ பிசியோ கால் ஃபார் வருதுன்னா அதை நீங்க ரெண்டாவது எழுதி பார்க்கலாமே தவிர நீங்க போய்கிட்டு இருக்க ஜேர்னியை ஸ்டாப் பண்ணக்கூடாது. எப்பவுமே சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம தொடங்குறதுல கிடையாது, தொடர்ச்சியா பயணிக்கிறதுல தான் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. கரெக்டா டிராவல் பண்ணுங்க, தொடர்ச்சியா போங்க. கண்டிப்பா இந்த வருஷம் 2026ல கன்ஃபார்மா எல்லாருமே கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.